உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம், அதாவது 15/7/2024 அன்று நமது சமுதாய, அதாவது தேவர் சமுதாய இளைஞர் ஒருவரையும், பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவரையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கடுமையாக தாக்கி அரை நிர்வாணமாக்கி தெருவில் ஓட விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் அந்த ஊரில் தான் நடந்திருக்குது. இதில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட சிறுவர்களையும் நேரில் போய் சந்தித்தோம். அதுக்கு முன்னால் காவல்துறை இந்த விஷயத்தில் துரிதமாக செயல்பட்டு ஒரு 4 பேரை அந்த கேஸில் கைது பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை தரப்பில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் காவல்துறை சொல்லியிருக்கிற தகவல் என்னங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதாவது இவங்க திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறப்ப தான் அந்த காவல்துறையினர் போய் அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறாங்க. அதன்படி என்ன பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த 2 பசங்களுக்கும் தென்காசி மாவட்டம் சுரண்டை கோட்டை தெருவை சேர்ந்த மகேந்திரன் மகன் முத்துக்குமார் மற்றும் முத்து மகன் ராமர் ஆகியோர்களது இன்டிமேஷனை பெற்று இந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க. இந்த 2 பேரும் அங்கேருந்து, அதாவது சுரண்டையிலேருந்து தேவர்குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு சுளுக்கு தடவுறதுக்காக வராங்க. அதில் ஒரு பையனுக்கு காலில் சுளுக்கு இருக்குது. அவருக்கு சுளுக்கு தடவுறதுக்காக அங்கேருந்து வராங்க. அதாவது முத்து மகன் ராமர் அப்படிங்கிறவர் கீழே விழுந்ததுனால அவருக்கு சுளுக்கு தடவுறதுக்காக அங்கேருந்து இங்கே வராங்க. அவங்க ஒரு பைக் எடுத்துகிட்டு 2 பசங்களும் வராங்க. 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசு 17 வயசு இந்த ரேஞ்சில் தான் வயசு இருக்குது. அப்போது தேவர்குளம் சுப்பையாபுரம் ஊரில் அங்கே காலை தடவிட்டு சுளுக்கு பிடிச்சிருக்கிறத தடவிட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு பெட்ரோல் பல்க்குக்கு வராங்க. தேவர்குளத்தில் இருக்கிற பெட்ரோல் பல்க்குக்கு பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போது கயத்தாறு ரோடு, அந்த மெயின் ரோடு கட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த பசங்களுக்கும் அந்த பசங்களுக்கும் ஏற்கனவே பழக்கம் போல், அந்த இளைஞர்களுக்கும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும், ஏன்னா இந்த பையங்க அங்கே வேலைக்கு இதுக்கு முன்னாடி வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ வரும்போது பழக்கம் போல் அதில் 1000 ரூபா இந்த பசங்க, அதாவது தேவர் சமூகத்தை சேர்ந்த அந்த பையனும் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த பையனும் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு காவல்துறை தரப்பில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம விசாரித்த வரையில் என்னென்னா, அந்த பிள்ளைவாள் சமூகத்தை சேர்ந்த பையன் தான் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க வேண்டிய இருக்குது. அப்போ இந்த பையன் பைக்கை ஓட்டிகிட்டு வந்திருக்கிறான். வரும்போது இந்த 2 பையங்களையும் மறித்து இவங்களை பார்த்துக்கிட்டாங்க. பார்த்தோன்னே அவங்க மறித்து அடிச்சிருக்கிறாங்க. அடித்து அங்கே தேவர்குளத்துலேருந்து கயத்தாறு போகிற ரூட்டில் ஒரு பகுதிக்கு கொண்டு போய், பக்கத்தில் இந்த காத்தாடிகள் இருக்குது அது பக்கத்தில் கொண்டு போய் இவங்களை அடித்து துன்புறுத்தியிருக்கிறாங்க. அடித்து துன்புறுத்துறதுனா சாதாரணமாக துன்புறுத்தலை, உடைகளை அனைத்தையுமே களைந்துட்டு நிர்வாணமாக்கி அவங்கள வீடியோ எடுத்து பச்சை மட்டையாலேயே அடிச்சிருக்கிறாங்க 2 பேரையும். அதாவது அந்த பட்டியல் சமூக இளைஞர்கள் 5-6 பேர், அவங்களுக்கு ஒரு 25-26 வயசு 22 வயசு, கொஞ்சம் பெரிய பையங்க. இவங்க 18-17 வயசு பையங்க. அப்போ இந்த பையங்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா எங்கள் பைக்கு செலவுனாலும் வச்சுக்கோங்கண்ணா, எங்களை விட்டுருங்கண்ணே அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம ரொம்ப கொடூரமாக தாக்கி, இதில் நம்ம வீடியோவில் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு உறுப்புகளெல்லாம் தாக்கி காயப்படுத்தியிருக்கிறாங்க. காயப்படுத்தி இவங்க அவங்க போதையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அசந்த நேரமாக இந்த 2 பசங்களும் ஒவ்வொருத்தராக தப்பிச்சு ஒவ்வொரு திசையில் ஓடி இருக்கிறாங்க. அதில் அந்த இடத்துல இருந்த கிழிஞ்ச வேஷ்டிகளையும் அவங்களோட பனியன், ஒரு பையனோட பனியனையும் போட்டுக்கிட்டு தேவர்குளம் ரோட்டில், மெயின் ரோட்டில் வெறும் அரை நிர்வாணமாகவே ஓடிருக்காங்க. ஒரு கிழிஞ்ச வேஷ்டியவும் ஒரு பனியனையும் போட்டுக்கிட்டு அரை நிர்வாணமாகவே ஓடிருக்காங்க. அதை நம்ம தேவர்குளம் பகுதிகளில் இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம கேட்டாலே தெரிஞ்சிக்க முடியுது. ஓடி ஸ்டேஷனில் போய் இவங்க தஞ்சம் புகுந்துருக்குறாங்க. தஞ்சம் புகுந்தவுடனே அதுக்கப்புறம் காவல்துறை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உடனே விசாரித்து அவங்கள, தம்பி நீங்கள் முதல்ல ஹைக்ரவுண்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஹைக்ரவுண்டுக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க ஹைக்ரவுண்டில் சிகிச்சை பெற்றுருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குது. இந்த சம்பவத்திலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இந்த பசங்க இந்த வெறும் 1000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு அடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 1000 ரூபான்னா கேட்டால் தந்திருப்பாங்க. இன்னொன்று, அந்த பையங்க இவங்களுக்கு நிர்வாணமாக்கி அடிக்கும்போது, ஏன்னா எங்கள் செல்லை வேணாலும் வச்சுக்கோங்க, எங்களோட பைக் வேணாலும் வச்சுக்கோங்க, நாங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம இவங்களை கடைசியில் அந்த செல்லையும் பைக்கையும் பிடுங்கிடவும் செஞ்சிடறாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத சொல்லியும் அதை கேட்காம
அவங்கள வந்து அடித்து ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க. ஜாதியை சொல்லி ஏசியிருக்கிறாங்க 2 பேரையும். இதுவே வந்து ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பையனோ, இல்லை மற்ற சமூகத்தை சேர்ந்த பையங்களோ, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை செஞ்சுருந்தா, இந்நேரத்துக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். கொந்தளிச்சிருக்கும். தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கிறதும், எல்லா மீடியாக்களும் அங்கே போயிருந்திருக்கும். அந்த மக்களுக்காக நீதி கேட்டு மக்கள் ரோட்டில் போய் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே பாதிக்கப்பட்ட 2 சமுதாயம் வந்து பட்டியல் சமுதாயம் இல்லை. அதனால் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. பட்டியல் சமூக இளைஞர்கள் மற்ற சாதி பசங்களை ஜாதியை சொல்லி ஏசினா அவங்க மேலே வந்து சாதாரண அடிதடி கேஸு, சாதாரண கேஸுகள் போட்டிருந்தாங்க. இதுவே பட்டியல் சமூக இளைஞர்களை வேறு சமூக இளைஞர்கள் ஏதாவது ஜாதி சொல்லி பேசிட்டாலோ தாக்கிட்டாலோ, இல்லை அவங்களுக்கு மேலே என்ன கேஸு வந்தாலுமே உடனே வந்து பிசிஆர் ஆக்ட் வந்து அப்ளை ஆகிரும். அதில் இது என்ன நியாயங்கிறது தெரியலை. பிசிஆர் சட்டம் இருக்குது அப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு இதை வந்து அவங்க தவறான வழியில் பயன்படுத்துகிறதும், சட்டமும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதும் வந்து ரொம்ப வருந்தத்தக்கது. முதல்ல பிசிஆர் சட்டத்தை ஒழிச்சாலே வந்து இங்கே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். அந்த தைரியத்தில் தான் வந்து பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒரு சில இளைஞர்கள் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த நேரத்தில் நம்ம பிசிஆர் சட்டத்தை வந்து நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுக்கிறோம். ஏன்னா சட்டங்கிறது சமமாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் வந்து தாக்கப்பட்டால் ஜாதியை சொல்லி ஏசுனா வந்து பிசிஆர் வழக்கு போடுறதும், இப்போ நம்மளை அவங்க ஏசுனா வந்து சாதாரண வழக்குகளாக போட்டு அடிதடி கேஸு அப்படிங்கிறத போட்டு ஜாமீனில் வர மாதிரி நம்ம காவல்துறையும் அரசாங்கமும் பண்ணுறது வந்து அது சட்டத்தின்பால் சரி கிடையாது. சட்டங்கிறது அனைவருக்கும் சமமானதாக இருக்கணும். அதிகாரிகளும் அனைவருக்கும் சமமானதாக நடந்துக்கிடணும். அதே மாதிரி கருத்து சொல்கிறவங்களும் பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவாக பண்ணாமல், அரசாங்கமும் பட்டியல் சமூகத்து பக்கம் மட்டும் நிற்காமல் அனைத்து சமூகங்களுக்கும் சமமான ஒரு அரசாங்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஆனால் காவல்துறை நேற்று வந்து 4 பேரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற இன்னும் ஒருத்தரையோ 2 பேரையோ தேடிக்கிட்டு இருக்கதா காவல்துறை சொல்லுது. இந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும். அதுபோக இந்த பாதிக்கப்பட்ட 2 பையங்களையும் நம்ம வந்து மருத்துவமனையில் போய் பார்த்தோம். அப்போ வந்து என்னென்னா 2 பையங்களுக்கும் சேர்த்து ஒரு பெட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம போய் பார்க்கும்போது அங்கே இருக்க ஊழியர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் குமிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா, 2 பேருக்கு அவங்க அப்பா அம்மா 4 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரே பெட்டு கொடுத்தா நாங்கள் 4 பேர் இருக்கிறது கூட்டமாக தான் இருக்க முடியும். நீங்கள் கூட ஒரு பெட்டு கொடுக்கலாமேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வேணால் நீங்கள் தரையில் படுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம சமுதாயத்து இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு போனால் கூட அதுக்கு ஒரு நீதி கிடைக்கிறது இல்லை. பட்டியல் சமூக இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டு போயிருந்தால் அமைச்சர்கள்லேருந்து சிஎம்லேருந்து எல்லோரும் பேசியிருப்பாங்க, வீடியோ காலில் பேசுவாங்க, ஆறுதல் கூடியிருப்பாங்க, ட்விட்டு போடுவாங்க, பெரிய பெரிய நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கும். உடனே அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடச்சிருக்கும். இங்கே பாதிக்கப்பட்டது, அடிபட்டது, காயப்பட்டது வந்து பட்டியல் சமூகம் இல்லை. அதனால் இவங்களுக்கு உரிய நீதி கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் தெரியுது. இந்த விஷயத்தில் அந்த குற்றம் புரிஞ்ச அந்த இளைஞர்கள் வந்து இவங்களை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்ததாக சொல்கிறாங்க. அதை வந்து இந்த எஃப்ஐஆரில் சேர்க்கப்படலை. அதையும் சேர்த்து இவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே மாதிரி இந்த எஃப்ஐஆரில் வந்து அவங்களை நிர்வாணமாக்குனதையும் பதிவு பண்ண மாதிரி தெரியலை. அவங்க வந்து ரொம்ப கடுமையான கொடுமைகளை பண்ணியிருக்கிறாங்க. அதை வெளியே சொல்லவே முடியாது. நம்ம வீடியோவில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கடுமையாக தாக்கி அவங்களுக்கு காயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் எப்படி அடிபட்டிருக்கும் அந்த மாதிரி காயங்கள்லாம் பட்டிருக்குது. முதுகில், கையில், அந்தரங்க உறுப்புகளில் எல்லா இடங்கள்லையுமே காயங்கள் பட்டிருக்கு. 17 வயசு 18 வயசு ரொம்ப சின்ன பசங்க. அந்த மாதிரி பசங்களை இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு 1000 ரூபா கொடுக்கலங்கிறது. அதையும் என்ன சொல்கிறாங்கன்னா 1000 ரூபா ஏன்னா அது இவங்க சொல்கிறது ஏமாற்றி கேட்குறாங்கண்ணே என்கிட்ட, அது நாங்கள் கொடுக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அந்த பிள்ளைவாழ் சமூகத்தை சேர்ந்த அந்த பையன் வந்து சொல்கிறான். அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியலை. ஆனால் இந்த இளைஞர்கள், அந்த பட்டியல் சமூகத்தோட இளைஞர்கள் வந்து அந்த பகுதியில் இந்த அளவுக்கு அட்டூழியமாக செயல்பட்டுருக்குறாங்க. இந்த பட்டியல் சமூக இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த பகுதிகளில் கஞ்சா புழக்கம் வந்து அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்கும்போதும் விசாரிக்க முடியுது. இது மாதிரியான தொடர் குற்றங்களில் ஈடுபடுற அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாக அந்த தேவர்குளம் காவல் நிலையத்தில் இருந்த காவல் அதிகாரிகள் வந்து எதையுமே கண்டுக்கிடலை.
நம்ம சமூகத்து இளைஞர்கள் ஏதாவது புகார் கொடுக்க போனால் கூட அங்கே வந்து நம்மளை தரக்குறைவாக பேசி இது பண்ணுறது. ஆனால் பட்டியல் சமூகத்துக்கு வந்து அவங்க ஆதரவாக இருந்ததை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இந்த சம்பவத்திலேருந்து அது தெளிவாகுது. அதனால் இந்த இளைஞர்களை தாக்கின அந்த பட்டியல் சமூக இளைஞர்கள் மேலே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏதோ தாக்கிட்டோம் அந்த அன்றைக்கி இவங்களும் இப்போ போயிட்டாங்க, அட்மிட் பண்ணிட்டாங்க, கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் விடாமல் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். ஏன்னா சின்ன பசங்களை இந்த அளவுக்கு கொடூரமாக நிர்வாணமாக்கி தாக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுவே பட்டியல் சமூகத்தில் நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி தமிழ்நாடே ரெண்டாயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து அத்தனை கட்சிகளும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்திருக்கும். இது பட்டியல் சமூகம் இல்லை, அதனால் இந்த பிரச்சனை பெருசாக ஆகலை. அதை தான் நம்ம சொல்லணும். இன்னொன்று, அந்த திருநெல்வேலி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றுக்கிட்டு வர இளைஞர்களுக்கு தரமான சிகிச்சை வழங்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் ஆளுக்கு ஒரு பெட்டாவது கொடுக்கணும். ஒரே பெட்டில் 2 பேரையும் படுத்துக்கோங்கன்னு சொல்லாமல் ஆளுக்கு ஒரு பெட்டாவது கொடுத்து அவங்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கி கொடுக்கணும். அது போக இந்த பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதனால் அந்த பழக்கங்கள் வருது, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத ஆர்டிஓ தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு தேவையான நிவாரணங்களை பண்ணுறதுக்கும் அரசாங்கம் பரிந்துரைக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டா போதும். அவனோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கும். ஒரு வறுமையினால் வரானா, இல்லை குற்ற பின்னணிக்கு அவனை யாராவது தூண்டுதாங்களா, வெளியிலேருந்து தூண்டுதாங்களா, ஏற்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கும் நிவாரணம் கொடுக்கறதுக்கான வழியை தான் அரசாங்கம் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆர்டிஓ தலைமையில் ஒரு குழு அமைச்சு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு உயர்தர சிகிச்சையும் குற்றம் புரிஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தமிழக அரசுக்கு கேட்டுக்கிட்டு, இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கு எந்த சமூகமாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.